ஸோ நீங்கள் ஒரு புது வீடு கட்டுறீங்க, 3 ஃபேஸ் சர்வீஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் வீட்டுக்கு 3 ஃபேஸ் ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் ஷிஃப்டர் பயன்படுத்தலாமா? இல்லை மேனுவல் ரோட்டரி ஸ்விட்சை பயன்படுத்தலாமான்ற கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் ஷிஃப்டரை எந்தெந்த இடத்துல பயன்படுத்த முடியும்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிங்கிள் ஃபேஸ் லோடு இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குமே நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ முதல்ல என்ன ரீசனுக்காக இந்த ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் ஷிஃப்டரையோ இல்லை மேனுவல் ரோட்டரி ஸ்விட்சோ நம்ம பயன்படுத்துகிறோம் கேட்டிங்கன்னா, ஈபிலேருந்து வரக்கூடிய 3 ஃபேஸில் ஏதாவது ஒரு ஃபேஸோ இல்லை 2 ஃபேஸோ நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகும்போது வரக்கூடிய அந்த ஃபேஸ்லேருந்து வராத ஃபேஸ்க்கு நம்மளால் பவர் எடுக்க முடியும். ஸோ இதுக்கு ஆட்டோமேட்டிக் பெஸ்ட்டா இல்லை மேனுவல் வந்து பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணுறதுனால ஸோ பல விதத்தில் நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் தான். அதேபோல் பல அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே கூட ஸோ ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்க தான் செய்யும். முக்கியமாக இதோடைய காஸ்ட்டு. ஸோ மேனுவலில் கம்பேர் பண்ணும்போது இதோடைய ப்ரைஸ் நம்மளுக்கு அதிகம். அதேபோல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுவலில் கம்பேர் பண்ணும்போது ஸோ இதோட மெயின்டெனன்ஸும் நம்மளுக்கு கண்டிப்பாக அதிகம் தான். ஸோ கண்டிப்பாக என்னால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றவங்க மட்டும் இந்த ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரியான இடத்துல இந்த ஆட்டோ ஃபேஸ் ஷிஃப்டரை பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, ஸோ அடிக்கடி நம்மளுக்கு ஒரு ஃபேஸ் நம்மளுக்கு லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல தாராளமாக வந்து ஆட்டோ ஃபேஸ் ஷிஃப்டரை பயன்படுத்தலாம். அதேபோல் ஹாஸ்பிட்டல் மாதிரியான இடங்களுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஆட்டோ ஃபேஸ் ஷிஃப்டரை நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப ரேர் கேஸாக தான் எங்களுக்கு ஃபேஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுன்ற இடத்துல ஸோ தாராளமாக நீங்கள் மேனுவலே பயன்படுத்தலாம். ஸோ அதுதான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க.